இந்த உலகத்தில் நமக்கு அநேக தேவைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிறைய காரியங்கள் உண்டு. இதெல்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும்? என்றைக்கு நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறேன்? எனக்கு இந்த நன்மைகள் எப்போ கிடைக்கும்? என் வாழ்க்கை எப்பொழுது மாறும்? அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்ம மத்தியில் இருக்குது. நம்ம இருதயத்துக்குள்ளே நிறைய கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்குது, அப்படி தானே? ஆனால் வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம் இப்படி சொல்லுது: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நம்ம எதை தேடணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணுமாம். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன? பரலோக ராஜ்யம். பரலோகத்திற்கு அடுத்த காரியங்கள். நம்ம பூமியில வாழ போற அந்த கொஞ்ச நாட்கள் தான் நம்ம பரலோகத்துக்கு போக போறோமா நரகத்துக்கு போக போறோமா அப்படிங்கிறத தீர்மானிக்கும். ஆனா நம்ம இந்த உலகத்துல தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்ம எதை தேடணும் அப்படின்னு சொன்னா, பரலோக ராஜ்யத்தை தேடணும். பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உலகத்துல என் கண்களை நான் மூடின பிறகு ஒரு நொடி பொழுதிலே நான் இமைப்பொழுது மறுரூபமாக்கப்படுவேன். அதாவது இந்த உடல் அழிந்து போகும், ஆனா எனக்குள் இருக்கிற என் ஆத்துமா எங்க போகும்? அது பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும். இல்லைன்னா அது நரகத்திற்கு போய்விடும். நம்ம உலகத்துல மறிக்கும் பொழுதுதான் உண்மையான நம்மளுடைய வாழ்க்கையே ஆரம்பமாகுது. அதுதான் நித்திய காலம், இட்டர்னிட்டி என்று சொல்லக்கூடிய சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பது. அங்க நம்முடைய உடல் பிரவேசிக்க முடியாது. உடல் இங்கேயே அழிந்து போயிடும். நம்ம ஆத்துமா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவது எப்படி? அந்த ராஜ்யத்திற்கு உரியவனாய் நான் மாற வேண்டுமானால் என்ன செய்யணும்? எப்படி இருக்கணும்? பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? யார் அங்க பிரவேசிக்க முடியும், யார் பிரவேசிக்க முடியாது? யார் அங்க வாழ முடியும், யார் வாழ முடியாது? இப்படின்னு எல்லா கேள்விகளுக்கும் விடையை இந்த வேதாகமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சரி, வேதத்துல இருந்து இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இன்னைக்கு காலையில எழுந்த உடனே முதலாவது நீங்க பண்ணின காரியம் என்ன? காலையில எழுந்த உடனே முதல் 1 மணி நேரத்தை கர்த்தருக்கு நாம் கொடுத்து விட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். கர்த்தாவே, உடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும். உடைய ராஜ்யத்திற்கு நான் வர எனக்கு கிருபை தாரும். உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் தகுதியுள்ளவளாய் மாற வேண்டும். அதற்கு உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எனக்கு பலனை தாரும். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதற்கு கிருபை, தேவனுடைய கிருபை மிகவும் முக்கியமானது. எவனை கர்த்தர் கிருபையோடு அழைத்திருக்கிறாரோ, எவன் அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறானோ அவன் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். அதற்கு தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நிறைய பாவங்கள் செய்கிறோம். அவர் இரக்கமாய் நம்மை மன்னிக்கிறார். அந்த இரக்கம் நமக்கு வேண்டும். அந்த இரக்கம் நமக்கு கிடைச்சா ஒருவேளை பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். லாஸ்ட் மினிட்ல கூட, சாகிறதற்கு 5 நொடிக்கு முன்பதாக கூட பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்ட ஜனங்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. வேதத்திலிருந்து ஒரே ஒரு உதாரணத்தை பார்ப்போமா? லூக்கா 23:42வது வசனம் இப்படி சொல்லுது: இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது இயேசுவோடு கூட 2 கள்ளர்கள் சிலுவையில அடிக்கப்படுகிறாங்க. இடது பக்கம் ஒருவனும் வலது பக்கம் ஒருவனும். அதுல இருந்த ஒரு கள்ளன் இயேசுவை நிந்திக்கிறான். நீர் தேவனுடைய குமாரனாச்சே, நீர் உம்மையும் எங்களையும் மீட்டுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்துகிறான். ஆனா அதே சமயம் இன்னொரு கள்ளன், அவன் கள்ளனாய் வாழ்ந்தவன், அவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லை, அவன் ஒரு நீதிமானாய் வாழல, அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்ததெல்லாம் திருட்டு, கள்ளன், கொலை, இப்படி பாவங்களோடு கூட பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஆனா கடைசி நிமிடத்திலே இயேசுவை நோக்கி பார்க்கிறான். அந்த நேரத்துல அவன் சொல்றான், இயேசுவே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தருளும். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம உலகத்துல வாழுகிற இந்த வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல, தேவனுடைய ராஜ்யம் ஒன்று உண்டுன்னு அந்த கடைசி நேரத்துல அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்றான். அவன் ஜெபித்த அந்த ஒரு ஜெபம் அவனை விடுதலை ஆக்கினது. அந்த இடத்துல இயேசுவோடு கூட இருக்கிறதற்கு
கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் செய்தார், இரக்கம் செய்தார், இரக்கம் பாராட்டினார். அதே போலத்தான் கடைசி நொடியில கூட கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அநேகர் இருக்கிறாங்க. நான் என்னோட வாழ்க்கையில நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேனே, நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்குள்ள பரிசுத்தம் இல்லையே, ஆனா நான் எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்னு இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். நான்லாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா, கர்த்தர் என்னையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுவாரா அப்படின்னு நீங்க யோசித்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. எப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறாராம். வாசிப்போமா? லூக்கா 12வது அதிகாரம் 32வது வசனம் இப்படி சொல்லுது: பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். அவரே நமக்கு கொடுக்க பிரியமா இருக்கிறார். நீ பயப்படாத, இன்றைக்கும் என்னிடத்துல உனக்கு ரட்சிப்பு உண்டு. இன்னைக்கு உங்க பாவ வாழ்க்கை விட்டு விலகி தேவனிடத்துல நீங்க திரும்பினீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா, கட்டாயம் பரலோக ராஜ்யத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க பிரியமா இருக்கிறார். கர்த்தரே பிரியமா இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? உலகத்துல பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு, பாவம் உண்டு, நெருக்கம் உண்டு, கெடுக்க நினைக்கிற பொல்லாத காரியங்கள் உண்டு, டெம்டேஷன்ஸ் உண்டு, ட்ரையல்ஸ் உண்டு. இதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை எப்படி அந்த கள்ள நோக்கி பார்த்தானோ அதே போல நீங்களும் இயேசுவை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, உங்க ராஜ்யத்துக்கு நான் வரணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க. ராஜ்யம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்க ஆத்துமா நித்திய காலமாய் பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட சந்தோஷமாய் இருக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனிடத்திலே திரும்ப வேண்டும். மத்தேயு 4:17 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு இயேசுவே பிரசங்கிக்க தொடங்கினார். ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? மனம் திரும்புங்கள். நிறைய பாவ வழிகள்னால பரலோக ராஜ்யத்தை அடைந்து விட முடியாது. சிலர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், வாழ்ந்துட்டு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போய்விடலாம் என்று. முடியாது. மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினா மட்டும்தான் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு உண்டு. மனம் திரும்புதல் என்றால் என்ன? தேவனிடத்துல திரும்ப வேண்டும். வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க, சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாதையிலே ஓடுங்கள். அது உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கும். எல்லா இடுக்கண்களிலும் நீங்களாக்கி உங்களை ரட்சிக்க கர்த்தர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அவருடைய துணையை நீங்க எப்பொழுதும் நாடுங்க. அவரிடத்துல கேளுங்க, பலனை கேளுங்க, கிருபையை கேளுங்க, மன்னிப்பை கேளுங்க, இரக்கத்தை கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? அந்த பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாக மாற்றுவார். சரி, யார் யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுங்கிற சில காரியங்களை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும் இப்படி சொல்லுது. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அந்நியக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடனும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பது இல்லை. ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களிடத்துல காணப்படுமானால் நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இந்த காரியங்களை விட்டு விலக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சுபாவங்கள் நம்மிடத்துல இருக்குமானால் கர்த்தரிடத்துல கேட்டு மனம் திரும்ப வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்புகிறவங்களுக்கு தான், மனம் திரும்ப வேண்டும்ங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கும். இல்ல நிர்விசாரமா நான் எப்படி வேணாலும் வாழுவேன், கடைசியில் ஆண்டவர் என்ன மன்னிச்சிருவாருன்னு சொன்னா நீங்க உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறீங்க அப்படின்னு அர்த்தம். வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருங்கள். இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. யாருன்னு பாப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். நீங்க பயப்படுகிறவர்களா இருக்கிறீங்களா? அவிசுவாசிகளா இருக்கிறீங்களா? அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்களா இருக்கிறீங்களா? கொலைபாதகர்களா இருக்கிறீங்களா? விக்கிரக ஆராதனை செய்கிறவங்களா இருக்கிறீங்களா? பொய் பேசுகிறவங்களா இருக்கிறீங்களா? உங்களுடைய பங்கு எங்க இருக்குன்னா, அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல் அப்படின்னா அவங்க நித்திய நரகத்துல தள்ளப்படுவாங்க. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அல்ல. அதனால பயப்படாம தைரியமா இருங்க. பொய் பேசாதீங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு விலகுங்க. பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். என்னைக்கும் நம்ம வாயிலிருந்து பொய் வரக்கூடாது. உண்மையை மாத்திரம்தான் நம்ம பேச வேண்டும். உண்மையை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்கள் நம்மிடத்திலே காணப்பட்டால் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க விரும்புகிறார். நாம் அதுக்கு தகுதியுள்ளவங்களா இருக்கிறோமா?
நம்ம தகுதி உள்ளவங்களா இல்லைன்னா எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல ஒரு ஹையர் போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஐபியை நம்ம பார்க்க போகணுமானா நம்ம எவ்வளவு ப்ரிப்பரேஷன்ஸ் செய்ய வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு லண்டன்ல இருக்கிற அந்த கிங்கையோ குயினையோ நம்ம பார்க்க போகணுமானா அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு, நிறைய விதமான பெர்மிஷன்ஸை நம்ம கேட்டு வாங்க வேண்டியது இருக்கும். உலக பிரகாரமான ஒரு மனிதனை பார்க்க போகிறதுக்கே நம்ம இவ்வளவு ப்ரிப்பரேஷன்ஸ் செய்ய வேண்டியது இருக்கு. நம்ம தகுதிப்பட வேண்டியது இருக்கு. வேர்தியா இல்லையான்னு நம்மளை செக் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம தாண்டி தான் அவங்கள நம்ம போய் பார்க்க முடியும். நீங்க யோசித்து பாருங்க. பரமபிதா பரிசுத்தம் உள்ளவர், மகா பெரியவர், உன்னதமான தேவன், பூமி எங்கும் ஆளுகை செய்கிற உன்னதமான ராஜாதி ராஜா, அப்பேற்பட்ட ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற உன்னதமான தேவனை நம்ம சந்திக்க போகணுமானா நம்ம எவ்வளவு பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவானவருடைய ரத்தம். இயேசுவனுடைய ரத்தம் நம்மை கழுவுச்சுன்னா நம்ம பரிசுத்தமாக்கப்படுவோம். இன்னைக்கும் ஏசப்பாட்ட கேளுங்க, உங்க ரத்தம் என்னை கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும். நான் பாவியா இருக்கிறேன், என் பாவத்தெல்லாம் கழுவி என்னை சுத்திகரிங்க. உங்க ரத்தம் தான் என்னை சுத்திகரிக்கணும். சிலுவையில சிந்தின உங்க பரிசுத்த ரத்தம் என்னை கழுவும் போது நான் பரிசுத்தமாக்கப்படுவேன். அந்த பரிசுத்தத்திலே நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள பாத்திரவானா என்ன மாற்றுங்க. நீங்க இந்த ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை சேர்த்து கொள்ளுங்க. நீங்க அந்த உலகத்தை ஆளுகை செய்ய வரப்போறீங்க. அப்போ என்ன நினைவு கூறுங்க? பரிசுத்த பரலோக ராஜ்யத்தை நானும் பங்கடைய எனக்கு உதவி செய்யுங்கன்னு இன்னைக்கு கேளுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. காலைதோறும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நோக்கி பாருங்க. நிச்சயமாய் பூமிக்குரியவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க நோக்கி பார்க்க வேண்டிய இடம் பரலோக ராஜ்யம். அதை நீங்க பாத்தீங்கன்னா போதும். பூமிக்குரிய காரியங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு ப்ரீ பிளான்டா ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அவர் உங்களை தான் எதிர்பார்க்கிறார். நீங்க மனம் திரும்பும் போது இந்த உலக காரியங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சேரும். ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேரும். கர்த்தர் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்திற்குரிய காரியங்களை தான் நாங்கள் அதிகமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனை, உலகத்தில் உள்ள தேவைகள், இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள், எங்கள் கண்களுக்கு முன்பாக தெரிகிற காரியங்களை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத அநேக காரியங்கள் எங்களுக்கு உண்டு. பரலோக ராஜ்யம் உண்டு. நீர் எங்களை அதற்கென்று ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு என்னென்ன காரியங்கள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக அருவருப்பான காரியங்கள் எங்களிடத்துல காணப்படுமானால், விக்கிரகம், வேசித்தனம், பாவம், இச்சை, கொலை, பாதகம், பொய், இருள் போன்ற காரியங்கள் எங்களிடத்துல இருக்குமானா நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. நாங்கள் உங்க ராஜ்யத்திலே பங்கடைய நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.